ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச இந்திய vs சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி மோசமான முறையில் தோத்துருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு தோல்விக்கான காரணம் குறித்து ரோஹித் சர்மா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய இந்திய அணி 47.4 ஓவர் முடிவில் 10 விக்கெட்ல பெருக்கி 245 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இந்திய அணியில கேஎல் ராகுல் மட்டும்தான் சதம் அடிச்சாங்க, மற்றபடி யாரும் ஒழுங்கா விளையாடல. பின்னர் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்களுடைய முதல் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ல பிறகு 408 ரன் அடிச்சாங்க. அந்த அணியை சேர்ந்த எல்கர் 185 ரன் அடிச்சு சம்பவம் பண்ணாங்க. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அவங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ல பிறகு 131 ரன் அடிச்சதுனால 32 ரன் வித்தியாசத்துல இன்னிங்ஸ் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. இது இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றிலே ஒரு மோசமான டெஸ்ட் தோல்வியா பார்க்கப்படுது. இந்த மோசமான தோல்விக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, இந்த ஆட்டத்துல நாங்க வெற்றி பெற தகுதி இல்லாம போயிட்டோம். எங்களுடைய பேட்டிங் மோசமா இருந்திருக்கு. டாஸை லாஸ் பண்ணி முதல்ல பேட்டிங் ஆடும்போது மிகப்பெரிய டார்கெட் அடிச்சிருக்கணும். ஆனா எங்க அணியில கேஎல் ராகுல் மட்டுமே அபாரமா விளையாண்டாரு. ஒரு கௌரவமான இலக்கை எங்களுக்கு செட் பண்ணாரு. அவரும் சொற்ப ரன்கள் போயிருந்தா நாங்க முதல் இன்னிங்ஸ்லேயே மோசமா விளாண்டுருப்போம். ஸோ எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் நல்ல லென்த்ல பந்து வீசல. ஸோ எதிரணி போல நாங்க சிறந்த முறையில பந்து வீசல. ஆடுகளம் சிறப்பாக தான் இருந்துச்சு. அதை எங்கள் பவுலர்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க முடியல. ஒரு டெஸ்ட் போட்டியில நீங்கள் வெல்லணும்னா ஒரு அணியாக இணைந்து நீங்கள் சிறப்பாக விளையாடணும். எங்கள் அணியில் முதல்ல பேட்டிங் ஆடும்போது சூழல் சரியில்லை. கேஎல் ராகுல் மட்டும்தான் அபரமாக விளையாண்டாரு. முதல் இன்னிங்ஸில் பந்து வீசும்போது எங்கள் பவுலர்களும் சொதப்பிட்டாங்க. தென்னாப்பிரிக்கா மண்ணில் ஏற்கனவே நாங்கள் நிறையா போட்டிகள் விளையாண்டுருக்கோம். எங்கள் அணியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி வீரர்களுக்கு இந்த பிச்சோடைய அனுபவம் இருக்கு. ஸோ ஒரு திட்டத்தோட தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு கடும் சவாலா இருந்துச்சு. அதற்கு முக்கிய காரணம் எதிரணியுடைய அபாரமான பந்து வச்சு தான். எதிரணி பவுலர்கள் எங்களை மிரட்டிட்டாங்க. இந்த ஆடுகளத்துல ஈஸியா பவுண்டரி அடிக்கலாம். தென்னாப்பிரிக்கா வீரர்கள் ஈஸியா பவுண்டரி அடிச்சாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு புரியும் எதிரணியோடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நம்மளுடைய வியூகம் இருக்கும். ஆனா இந்த போட்டியை பொறுத்தளவுல நாங்க பேட்டிங் பந்து வீச்சுல சிறப்பா விளையாடல. 2 இன்னிங்ஸ்லயுமே நாங்கள் பேட்டிங் ஒழுங்காக விளையாடலை. நாங்கள் மோசமான முறையில் விளையாண்டது தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். இதிலிருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு அடுத்த போட்டியில் கம்பேக் ஆகணும். அடுத்த போட்டிக்கான நேரம் குறைவு. ஸோ இதனால எங்கள் வீரர்கள் கண்டிப்பாக கம்பேக் ஆகி அடுத்த போட்டியில் நாங்கள் ஜெயிக்க போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா சொல்றது போல இந்த மேட்ச்சில் இந்தியோடைய பேட்டிங் தான் மோசமாக இருந்துச்சு. ஏன்னா முதல் இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் மட்டும்தான் 100 ரன் அடிச்சாங்க. இரண்டாவது இன்னிங்ஸில் விராட் கோலி மட்டும்தான் கடைசி வரையும் அதிரடியாக விளையாண்டு 76 ரன் அடிச்சாங்க. மற்றபடி யாருமே பொறுப்போட விளையாடலை. அதே போல் இந்தியுடைய பந்து வீச்சும் சவுத் ஆப்பிரிக்காவை கம்பேர் பண்ணும்போது மோசமாக தான் இருந்துச்சு. கரெக்டான லென்த்தில் பந்து வீசலை. அதனால தான் முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணி 408 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இந்திய அணிக்கு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நடக்க போகிற இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிச்சாதான் இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்தியனுடைய இந்த தோல்விக்கு காரணமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஸோ இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.